வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. பிஓக்கு நம்ம சிலபஸ் லைன் வைஸா அந்த யூனிட் வைஸா நம்ம தமிழ் கிளாஸ் அடுத்த சப்ஜெக்ட் கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ்ல வரக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாம் நம்ம முழுசா பார்த்துட்டு 50 காப்பியங்கள் வரக்கூடிய சிலப்பதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம டெட்டு வந்து எவ்வளவு சீரியஸ்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தற்காலிக ஆசிரியர்களாக நீங்க போகணும்னா கூட உங்களுக்கு டெட்டு கட்டாயமா தேவை. அது வந்து இந்த வருஷம் 2025 அவங்க கண்டிப்பாக டெட் வைப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது வந்து அமைச்சர் அவர்களே மிக விரைவில் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நமக்கு இப்ப என்ன, நமக்கு அடுத்து எஸ்ஜிடிஓ இல்ல யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த டெட் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால டெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இந்த வருஷம் கண்டிப்பாக வருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருஷம் இருக்கக்கூடிய நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஓ எக்ஸாம் ஒன்னு இருக்கு. டெட் வச்சுட்டு யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாமும் அவங்க அந்த ரெண்டையுமே அவங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 19,000 வேக்கண்ட் வந்து அவங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நமக்கு இது வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்பவும் முக்கியமானது, என்ன சொல்றது, அவசரமானது அப்படின்னு மெயில் வச்சுக்கோங்க. நம்ம பிஓல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் லைன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுல வந்துட்டு பாருங்க, தமிழ்ல வந்துட்டு இந்த சங்க காலம் முதல் தற்காலம் வரை இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம். கூட பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் இது நம்ம கொடுத்துருப்போம். சங்க இலக்கியத்துல இருந்து உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் உங்களுக்கு, அதாவது நிறைய சப்ஜெக்ட்ல என்ன சொல்றோம்னா, இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு டாபிக்கா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6th to 12th மட்டும் கிடையாதுங்க, டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிராமர் மட்டும் தான் 6th to 12th இருக்கிறது சப்போர்ட் ஆகுது. மீதியெல்லாம் நம்ம டிகிரி வரைக்கும் போய் தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதுலயும் பாருங்க 50 காப்பியங்கள் இதுல நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்துருப்போம் 11 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள் எல்லாம் வந்து கிளாஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது 50 காப்பியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். முதல்ல 50 காப்பியங்கள்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, முதல்ல அந்த 5 நூல்கள் நம்ம பார்த்துக்கலாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சேவிக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி தெரியும். 50 காப்பிய முறை வைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தணிகை உலால் வந்து சொல்லியிருப்பாங்க. செந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையா வதி தருவான், வாசவனு கீழ்ந்தான், திருவிளையா, அதாவது திளையாத கொண்டலகேசிக்கும் அப்படின்னு திருத்தணிகை உலால் வந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல சிலப்பதிகார வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல 6+2 இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒவ்வொன்று பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம முழுசா பார்த்துக்கலாம். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலரார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலாம். சோ இந்த லைன்ல வந்து என்ன சொல்லுங்க, இதோட பொருள் வந்து தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அந்த சென்னி அப்படின்றது வந்து அந்த சோழ மன்னர்களுக்கே கொடுக்கக்கூடிய சில ஸ்பெஷல்ஸ். சோழ மன்னன் அவனுடைய அந்த வெண்கொற்றை குடை குளிர்ச்சி பொருந்தியது. அவனுடைய குடை வெண்கொற்றை, குளிர் வெண்குடை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெண்கொற்றை குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது. அது மாதிரியே வெண்ணிலவன் என்ன சொல்றது, வெண்ணிலா இருக்குது பாருங்க, அந்த அங்கன். ஓகே, வெண்ணிலாவில் பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த நிலா தன்னுடைய ஒளியால உலகத்துக்கு இன்பம் கொடுக்குது. அதனால வெண்ணிலாவை போற்றுவோம், வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தனியா அங்க கீழே இருக்கிறதுல பின்னாடி வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க, வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவை போற்றுவோம், நிலா அப்படின்றது திங்கள், திங்களை போற்றுவோம்னா வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், இப்ப அடுத்த என்ன சொல்லியிருப்பாங்க, ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும். ஞாயிறு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, சண்டே லீவு சார், வீட்டுல நீட்டா விட்டத்தை பார்த்து தூங்கலாம் சார். ஸோ சண்டே லீவு, ஞாயிறு போற்றதும் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கூடாது. காவிரி நாடன் டிகிரி, அதாவது காவிரி நாடன் டிகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான், மேரு வளம் திரிதலான். அதாவது இதோட பொருள் பாத்தீங்கன்னா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், காவிரி நாடன் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய ஆணை சக்கரம் மாதிரி கதிரவனும் பொன் நிறத்துல, அந்த கதிரவனுடைய கதிர்வீச்சுகளை பாத்தீங்க அப்படின்னா பொன் நிறத்துல இருக்கும். ஞாயிறுனா கதிரவனுங்க, நீங்க அதை முதல்ல மெயில் வச்சுக்கோங்க. கதிரவனும் பொன் போன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய அந்த இமயமலை, மேருமலை அப்படின்னா இமயமலை சொல்லுவாங்க. இமயமலையை வலப்புறமாக சுத்திட்டு வருது, அந்த சூரியன் சுத்திட்டு வருது. அதனால கதிரவனை போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால காவிரி நாடன், காவிரிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கர்நாடகாவில் குடகுமலையில் உற்பத்தி ஆகிற அந்த காவிரி நமக்கு இங்க மேட்டூர்ல, தருமபுரி, ஒகேனக்கல் வழியா உள்ள வந்துட்டு நம்ம தஞ்சையில போயிட்டு அங்க இருந்துட்டு அந்த கல்லணை 5 ஆறுகளாக பிரிஞ்சு போய் அங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து என்ன சொல்றது, அரிசி நெல் வந்து விளைவிக்கு. அதனால சோழ மன்னன் சோறுடைத்து அப்படின்னு சொல்றோம், புரியுங்களா. அதே சேர மன்னர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வரக்கூடிய அந்த இது அந்த வேலம் உடைத்துன்னு சொல்லுவாங்க. வேலம் அப்படின்னா யானை, அந்த மலைகள் வந்து யானை அதிகமாக இருக்கும். பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா கடற்கரை, அந்த சுத்தி அவங்களோட இது பாத்தீங்கன்னா மீன் தான் அவங்களுடைய ஸ்பெஷல். சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மன்னன் அவங்க விளையக்கூடிய பொருட்களுடைய ஸ்பெஷலை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அதனால காவிரி நாடன் சோழ மன்னனுக்கு உண்டான சிறப்புகளை சொல்லுவாங்க. சரி, இப்ப இதுல மூணாவது மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இதுல இதனுடைய பொருள் என்ன
அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக வச்சிருக்கக்கூடிய உலகத்துக்கு மன்னன் அருள் செய்கிறான். சரி, அந்த மாதிரி மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குது. அதனால மலையை போற்றுவோம், மாமலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கேன். இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வரிகள் தான். இந்த நூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பல வீடியோக்கள் சொல்லியிருப்போம். அதுமாதிரி ஒரு சிலப்பதிகார பதிகம் சொல்லும். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனார்கள்லாம் இந்த 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதுதான் தமிழுடைய முதல் காப்பியம். சிலப்பதிகாரத்துக்கு முதல் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் உண்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சொல்லப்படுது. ஏன்னா இதுல இந்த பாடல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா திங்கள், நிலா, ஞாயிறு, கதிரவன், நிலா, கதிரவன், மலை, இந்த 3 இது இயற்கை வாழ்த்துறத இந்த நூல் ஆரம்பிச்சிருக்கும். சரி, இப்ப அடுத்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மருவூர் பக்கம். சிலப்பதிகாரோடைய கதைகளை பாத்தீங்கன்னா உள்ள டீப்பா போகும்போது இதுல கொஞ்சம் ஆழமாக கொடுத்திருப்பாங்க. மருவூர் பக்கம் பத்தி நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து ஒரு பாடல். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறது போன டெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. சோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த பாடலை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா புகார் நகரத்துல இருக்கக்கூடிய மருவூர் பக்கத்துடைய சிறப்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுல. சரிங்களா? புகார் நகரம் மருவூர் பக்கத்துடைய வணிக வீதிகள் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல வணிக வீதிகள்ல வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகை பொருட்கள், அகில், இந்த மாதிரியான மனப்பொருட்கள் விற்கிறவங்க இந்த வீதிகள்ல வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இத பாடல என்ன எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா வண்ணமும் சுண்ணமும் தன்னரின் சாந்தமும் பூவும் புகையும் மேவியவரையும் பகர்னர் பெரிதரு நகர வீதியும். சரி, இங்க பட்டு, முடி, பருத்தி, நூல் இதை வச்சு அழகா பின்னி கட்டுற கைத்தொழில் வல்லுநரா இருக்கக்கூடிய இந்த நெசவாளர் வாழக்கூடிய வீதி இருக்கு. அதுதான் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு முன்மனை காருகர் இருக்கையும். அந்த வீதிகள்ல இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. பட்டினும் பருத்தியும். சரிங்களா? பட்டினும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூசும் துகிரும். தூசு பட்டு. சரிங்களா? காருகர் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. காருகர் அப்படின்னு நெசவாளர், நெய்பவர்னு சொல்லுவோம். தூசும் அப்படின்னா பட்டு. தூசும் துகிரும். துகிரும்னா பகிர், என்ன சொல்றது, பவளம். பட்டும் பவளமும் சொல்றது. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும். முத்தும் அணியும் பொன்னும் அருங்கல் வெறுக்கையோடு. இந்த வெறுக்கை அப்படின்னா செல்வம். அருங்கல வெறுக்கையோடு செல்வம் சொல்றது. அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நடந்தலை மருகும். பலம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் அப்படின்னு சொல்றது. இங்க பட்டு, பவளம், சந்தனம், அகிலு, முத்து, மணி. சரிங்களா? முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாத அளவுக்கு குவிஞ்சு கிடக்கிற வளம் நிறைஞ்ச அகலமான வணிக வீதிகள் இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சா நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்க போயிட்டு கொஞ்சம் நகை, முத்து, பவுனு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இந்த காலத்துல வச்சுட்டு நம்ம வாழ்ந்துடலாமோ அப்படின்னு ஒரு யோசனை கூட வருதான். பட் டைம் டிராவல் மிஷின் ஒன்று கண்டுபிடிக்க நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். கூலம்னா தானியம். இப்போ கோலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம ஒரு புலவரை படிப்போம். அதாவது கோலவணிகன் அப்படின்னா தானியம் விற்கக்கூடிய ஒரு வணிகர் தான் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல கோலம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை படிச்சிருப்போம். இங்க அதேதான். அதாவது என்ன சொல்றது, பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். அதாவது காளியர் கூவியர் கல்நடை ஆட்டியர், காளியர் கூவியர் கல்நடை ஆட்டியர் மீன்விலை பறந்தவர் வெல் உப்பு பகுரினர். வெல் உப்பு, அதாவது மருவூர் பாக்கத்துடைய தெருக்கல்ல பிட்டு வணிகம் செய்யறவங்களும் அப்பம் சொல்றவங்களும் கல் விற்கிறவங்களும், புரியுங்களா? கல், அதாவது கல்நடை ஆட்டியர்னு சொல்லுவோம். கல் விற்கிற வளர்ச்சியரும் மீன் விற்கிற பரதவரும். பரதவர் அப்படின்னா மீன் விற்கக்கூடியவங்களும் சொல்லுவோம். சோ பரதவரும் இருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்கிறவங்க. வெற்றிலை வெத்தலை பாக்கு சொல்றவங்கள வெற்றிலை விற்கிறோம். பாசவர் பல்லின விளைஞரோடு ஊசுனர் என்ன சொல்றது, இங்க கூடிய பாசவர் பல்லின விளைஞரோடு ஓசுனர். இந்த இடத்துல ஓசு அப்படின்னா எண்ணெய் விற்கிறவங்க. ஓசுனர் எண்ணெய் விற்பவர். செறிந்த ஊன்மொழி இருக்கையில் வெண்மையான பட்டு, என்ன சொல்றது, வெண்மையான உப்பு. இங்க பட்டு வராது, வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடிய இந்த உப்பு விற்கக்கூடிய உமனரும் வெற்றிலை விற்கிறவங்களும். அதான் சொல்லியிருப்பேன். வெற்றிலை விற்கிறவங்களும் ஏலம் முதலான 5 நறுமண பொருட்கள் விற்கிறவங்களும் எண்ணெய் வணிகரும். ஓசுனர் சொல்லிருப்பீங்களா? எண்ணெய் வணிகரும் இங்க வணிகம் செய்யறாங்க. கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம் கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும். சரிங்களா? அதாவது கருங்கோல் கொள்ளரும் கண்ணூல் வினைஞரும் மண்ணீற்றாளரும். இதோட பொருள் பாத்தீங்கன்னா அந்த தெருக்கல்ல பல வகையான பொருட்களை விற்கக்கூடிய கடைகளும் இருக்கு. வெண்கலம், மரத்தச்சர், இரும்பு கல்லர், அதே மாதிரி ஓவியர், சரிங்களா, மண் பொம்மைகள் செய்யறவங்க, சிற்பிகள் எல்லாம் இங்க இருக்காங்க.
சரிங்களா? இங்க இந்த ஏரியாவில இருக்கதா சொல்றாங்க. அடுத்து பொன்சை கொள்ளுனரும் நன்கல தருணரும் தொன்னகாரரும் தோலின் துண்ணரும் தோல் தொழில் செய்வாருங்க, தோலின் துண்ணரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பொருள் பாத்தீங்கன்னா பொற்கொல்லர், பொன்சை கொல்லரும் பொற்கொல்லர், ரத்தின வேலை செய்கிறவங்க, தையல்காலர், அதே மாதிரி தோல் பொருள் தைக்கிறவங்க, துணியாலும் கட்டைகளும் இந்த பொம்மைகள் செய்யறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதியில் செய்வினை பால்களும் ஆக்களும். பழுதி அதாவது என்னன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படியாக பழுதி இல்லாமல், சரிங்களா, எந்த ஒரு குறையும் இல்லாம பழுதி இல்லாமல் கைத்தொழில் பல செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இங்க இருக்கு. அந்த வீதிக்கு பாருங்க எவ்வளவு சிறப்பு. குழலினும் யாழினும், குழல் இசை, குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி, வலும்னா குற்றம் இல்லாம வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும். சரிங்களா? குழலிலும் யாழிலும் குரல் துத்தம், அதாவது என்ன சொல்றேன்னா இந்த துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 இசைகள், சரிகம பதனின்னு சொல்றாங்க. அப்படி இந்த 7 சுரங்களும் குற்றமில்லாமல் இசைச்சு சிறந்த திறமையை காட்டக்கூடிய பெரும் பாணர்கள்லாம் பாட்டு பாடுறவங்க, பாணர்கள் இந்த அவர்களுடைய இருப்பிடங்கள் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறும் கைவினை பிறர்வினையாளரோடு மறியின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். அதாவது அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறும் குறும் கைவினை பிறர்வினையாளரோடு மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இதோட பொருள் பாத்தீங்கன்னா மறுவூர் பாக்கத்தோட தெருக்குல சின்ன சின்ன கைத்தொழில் செய்யறவங்க, மத்தவங்களுக்கு ஏவல் செய்யறவங்க, அவங்க வாழக்கூடிய இடமும் இருக்கு. இது எல்லாமே குற்றமில்லாம சிறப்பா அமைஞ்சு பறந்து கிடக்குது இந்த மறுவூர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ இந்த பாடலுடைய வரிகள் பாத்தீங்கன்னா இந்திர விழா ஊரெடுத்த காதை. இந்திர விழா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. அந்த மாதவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாதவி கோவலன் வந்து மாதவியை பார்த்தது கூட இந்த இந்திர விழா ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்திருப்பாங்க. சரி, இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் பாத்தீங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் அந்த திருவரங்கம், அது மட்டும் இல்லாம உறையூர் வழியா கொடும்பாலூர் அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. தென்னவன் சிறுமலை வலப்பக்கமா வெளியே போனோம்னா மதுரைக்கு போகலாம், ஏன்னா மதுரைக்கு போய் சேரணும். இடப்பக்கம் வெளியே போனோம்னா திருமால் குன்றம், அதாவது அழகாமலைன்னு சொல்றாங்க, அந்த திருமால் குன்றம் வழியா மதுரைக்கு போகலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில அந்த ரொம்ப சோலைகள் மிகுந்த காடுமா இருக்கும், அந்த ஊர்கள் காடுகள் எல்லாம் இருக்கு. அந்த வழியா போனோம்னா அந்த 3 வழிகளையும் சந்திக்கக்கூடிய மதுரை பெருவழியை அடைஞ்சு மதுரைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு தகவலும் அந்த மதுரைக்கு போகக்கூடிய வழிகள் பத்தி இந்த நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். கோவலனையும் கண்ணகியும் கவுந்தடிகள் இடைப்பட்ட தூரத்திலேயே கூட்டி போயிருப்பார். கவுந்தடிகள் தான் கூட்டி போவார். மதுரையில கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையோட அந்த தென்கரை வழியா நெடுவேல் குன்றம், சுருளிமலைன்னு சொல்ற பாருங்க, இப்ப நெடுவேல் குன்றம் போயிட்டு வேங்கை கனல் அப்படிங்கிற இடத்த அடைகிறாங்க. அங்க இந்த நூலுக்கு உரைப்பாட்டு மடை, அதாவது உரையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு தமிழ் நடை தான். இது வந்து உரைநடை பாங்குல அமைஞ்சிருக்கக்கூடிய பாட்டு. மடை அப்படின்னா வாய்க்கால்ல பாயக்கூடிய நீரை வயலுக்கு திருப்பி விடுறது மடை. சோ உரை அப்படிங்கிறது பேசும் மொழியோட ஓட்டம். அப்படியாக தான் இத செய்யுளாகிய வயல்ல பாய்ச்சறதுக்கு உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு சில தகவல் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரத்துக்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற சிறப்புகள் இருக்கு. இது மூவேந்தர்கள் பத்தின செய்திகள் இருக்கு. இது புகார் கண்டம், மதுரை கண்டம், மஞ்சி கண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்கு, 30 காதைகள் இருக்கு. சோ கோவலன், கண்ணகி, மாதவி இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி இதுல சொல்லுது. மணிமேகலை காப்பியத்தோட கதை தொடர்பு இருக்கிறதுனால மணிமேகலை காப்பியத்தோட கதை தொடர்பு இருக்கிறதுனால சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள், இவரு சேர மரபை சேர்ந்தவர். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மணிமேகலையுடைய ஆசிரியர் சித்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சித்தலை சாத்தனார் சொல்லுவாரு. இவர் கேட்டுக்கிட்ட இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு, நாட்டுதும் ஞாபகம் பாட்டுடை செய்யுள். இந்த வரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க. இளங்கோவடிகள் சொன்ன வரி இது. நாட்டுதும் ஞாபகம் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இந்த காப்பியத்தை படைச்சாரு அப்படின்றது தகவல் சொல்லுது. ஓகே, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் நமக்கு அந்த சிலபஸ் லைன், பியூஓக்கு சிலபஸ் லைன்ல வரக்கூடிய 50 காப்பியங்கள் இருக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணியில் வர்ற அந்த சிலப்பதிகாரத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதனுடைய கண்டினியூட்டியா அடுத்தடுத்த வரிகள்ல நம்ம பியூஓ சிலபஸ் லைன் முழுசா நம்ம கவர் பண்ணி பியூஓ எக்ஸாம சிறப்பாக அட்டன் பண்ணுவோம். இதுக்கு இடையில வந்து டெட் எக்ஸாம் வந்துடும். அதனுடைய இதுவும் நமக்கு தனியா போகும். அவங்களுக்கு தனியா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு அவங்களுக்கும் கிளாஸஸ் தனியா போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் 2025 வருஷம் அது நமக்கான வருஷமா இருக்கணும். நம்ம படிச்சுட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தொய்வு இல்லாம எந்த ஒரு இடத்துலயும் நம்ம டல் ஆகாம நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு மிக சிறப்பான என்ன சொல்றது 19,000 வேக்கண்ட் போட போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நம்ம தெளிவா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நமக்கு போஸ்ட் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.